பாமினி பாவை அத்தியாயம் 25. நதிக்கரை நாடகம். துங்கபத்ரை ஆற்றின் வடகரையிலே நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் விஜயநகரின் படை வெள்ளம் குவிக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம் அரசுகளின் படைகளோ கிருஷ்ணா நதியின் இரு கரையையும் தங்கள் எல்லைகளாக்கி கொண்டிருந்தன. கிருஷ்ணை ஆற்றின் வடகரையிலே அதன் கிளைகளாகிய தான் என்ற சிற்றாறு வந்து கலக்கும் இடத்தின் மேல் கரையில் அலி ஆதில் ஷாவும் இமத் உல் முல்கும் முகாமிட்டிருந்தார்கள். கிருஷ்ணா நதியை கடந்து முக்தலுக்கு அருகே தமது படைகளை கொண்டு வந்து குவித்திருந்தார் குதப்ஷா. இந்த கூட்டணி படையை நடத்தி சென்று பாரதத்தின் பலம் பொருந்திய இந்து பேரரசை எதிர்க்க வேண்டும் என்பது பாமினி சுல்தான்களின் பேராசை. அந்த பொறுப்பை ஆதில் ஷாவின் பிரதிநிதியான சித்திக் ஹாசனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆவலோடு தங்கள் பாசறையில் காத்திருந்தார்கள் பாமினி சுல்தான்கள். சித்திக் ஹாசனோ வேறு விதமாக திட்டமிட்டிருந்தான். முஸ்லிம் இனத்தவன் ஆனாலும் அவன் நட்பும் நல்லெண்ணமும் ராமராயரின் பக்கமே இருந்தன. ஆதில் ஷாவின் அந்தரங்கத்தை அறிந்த அந்த அபினிசி அவர் அன்பையும் நல்லெண்ணத்தையும் தன் பழி தீர்த்து கொள்ளும் பகை எண்ணத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இன துரோகியாகவே மாறிவிட்டான். கிருஷ்ணா நதியின் ஆழமற்ற இங்குலி என்ற இடத்துக்கு தன்னை நம்பி விடப்பட்டுள்ள படைகளை நடத்தி சென்று நாசமாக்க தீர்மானித்திருந்தான். இந்த கூட்டணியிலே பிஜப்பூரின் படைகள் மிக குறைவாகவே கலந்திருந்தன. ஆழமற்ற அந்த பகுதியில் ஆற்றை கடந்து மறுகரையில் உள்ள மகா மண்டலேஸ்வரரின் படைகளை தாக்க வேண்டும் என்பது ஏற்பாடு. இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தவனும் அவன்தான். அதை அப்படியே அறவீட்டாரிடம் அறிவித்து அழிவுக்கு வழிவகுத்திருந்தவனும் அவன்தான். சித்திக் ஹாசன் தன் குதிரையில் அமர்ந்து மிடுக்குடன் முன்னே போய்கொண்டு இருந்தான். அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் ஆகிய ராஜ்யங்களின் தளபதிகள் அவன் உத்தரவை எதிர்பார்த்து அவனை தொடர்ந்து கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட இடத்தின் அருகே வந்ததும் எதிரிகளின் காவல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வருபவன் போல தன் குதிரையை தட்டிவிட்டு முன்னே சில மைல்கள் சென்றுவிட்டு திரும்பி வந்தான் சித்திக் ஹாசன். தன்னை தொடர்ந்து வரும் படையணி தலைவர்களின் நம்பிக்கையை வளர்க்கவே இந்த நாடகம் ஆடினான் அவன். ஆனால் உண்மையில் தன் வரவை ஒளிந்து கொண்டிருக்கும் விஜயநகரத்து பீரங்கி படைகளுக்கு அறிவித்து எச்சரிக்கை செய்து தயாராகும்படி தகவல் தரவே அப்படி தனித்து போனான் அவன். திரும்பி வந்தவன் எல்லாம் திருப்தியாக இருப்பதாக சொல்லி முன்னேறும்படி உத்தரவு அளிக்கும் அந்த வேளையிலே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. படைத்தலைவர்களின் கவனமெல்லாம் தங்களை நோக்கி பாய்ந்து வரும் அந்த ஒற்றை குதிரை வீரனின் மீது பதிந்திருந்தன. கிழக்கு திசையிலிருந்து வழக்கத்துக்கும் அதிகமான வேகத்துடன் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அந்த வீரன். துணுக்குற்ற சித்திக் ஹாசன் தன் படை வீரர்களை முன்னேறி வரும்படி துரிதப்படுத்தினான். வேகமாக வரும் வீரன் ஏதாவது விசேஷமான செய்தி கொண்டு வரலாம். அதை அறிந்த பிறகு ஆற்றை கடப்பதே அறிவுடைமை என்று அபிப்பிராயப்பட்டார்கள் தளபதிகள். ஆனால் குற்றவாளி நெஞ்சோடு கூடிய சித்திக் ஹாசனோ வரும் வீரனால் தன் திட்டம் குலைக்கப்படலாமோ என்று எண்ணி குமுறினான். இவர்களுடைய இந்த உரையாடல் ஒரு நிலைப்படும் முன்பே குதிரை வீரன் இவர்களால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய தூரத்துக்கு நெருங்கிவிட்டான். அவனை இனம் கண்டுகொண்ட அத்தனை பேர் இதயங்களும் ஆனந்தத்தால் துள்ளின. சித்திக் ஹாசனின் உள்ளமோ ஆத்திரத்தால் கருகியது. வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த வீரன் வேறு யாரும் அல்ல, விஜயநகரத்து பாதாள சிறையிலிருந்து விடுபட்ட யூசுப் கான் தான். வாயில் நுரை தள்ள உடலில் வியர்வை வெள்ளமாக வழிய வந்து நின்ற குதிரையிலிருந்து குதித்தான் யூசுப் கான். குதூகலமுடன் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் கூட்டணி வீரர்களும் தளபதிகளும். அவன் கொண்டு வந்திருக்கும் செய்தியை, அதைவிட அவன் தப்பி வந்த அதிசயத்தை அறியவே ஆவலாக அவன் முகம் நோக்கி காத்திருந்தார்கள் அத்தனை பேரும். அல்லாவின் திருநாமத்துக்கு 1000 சலாம்கள். அளவற்ற கருணையாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவனது திருநாமம் நம்மை காப்பதாக என்று கூறி மேற்கு நோக்கி தரையில் மண்டியிட்டு தொழுது எழுந்தான். சரியான சமயத்துக்கு வந்துவிட்டேன். சற்றே தாமதமாகி இருந்தாலும் நீங்கள் சதிக்கு பலியாகி இருப்பீர்கள் என்றான் சித்திக் ஹாசனை விழியோரத்தால் கண்காணித்தபடியே. இந்த வீணனோடு பேசி நேரத்தை ஏன் பாழாக்குகிறீர்கள்? திட்டமிட்டபடி முன்னேறுங்கள், சீக்கிரம் என்றான் சித்திக் ஹாசன். கடகடவென்று சிரித்தான் யூசுப் கான். வேவுக்காரன் என்று அந்நிய நாட்டு சிறையிலே அடைபட்டு கிடந்த நான் வீணன், சொந்த நாட்டு மக்களை விரோதிகளிடம் காட்டிக் கொடுக்கும் கயவர்கள் கண்ணியமானவர்களா? அப்படித்தானே என்று கேட்டு அலட்சியமாக நின்றான். நீ எங்கு அடைபட்டு கிடந்தால் என்ன? இங்கு வந்து எனக்கும் என் படை வீரர்களுக்கும் இடையே ஏன் பிளவை உண்டாக்குகிறாய்? ஒதுங்கி ஓடிப்போய் உன் வேலையை பார் என்று கர்ஜித்தவனின் நெஞ்சமோ இந்த பாவி விஜயநகரத்தின் பாதாள சிறையிலிருந்து எப்படி தப்பி வந்தான் என்று குமைந்து கொண்டிருந்தது. சூழ்ந்து நின்ற படைத்தலைவர்கள் இவர்களுடைய வாக்குவாதத்தில் தலையிடவில்லை. பிரதம சேனாதிபதி பட்டத்தை சித்திக் ஹாசனுக்கு அளித்ததில் அநேக பேருக்கு விருப்பமே இல்லை.
ஆதில் ஷாவிற்காக அடங்கி கிடந்தார்கள். என் வேலையை பார்க்கத்தான் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்றான் யூசுப் கான். நாட்டிலே எங்காவது விளையாட்டு மைதானங்கள் இருந்தால் அங்கு போய் உன் திறமையை காட்டி பெருமைப்படு. இது போர்க்களம் என்றான் அகம்பாவத்துடன் சித்திக் ஹாசன். விளையாட்டு மைதானங்களிலேதான் தோல்வி அடைந்தவர்களிடம் கருணை காட்டி உயிரோடு விட முடியும். போர்க்களத்திலே, அதுவும் துரோகிகளை அப்படி விட முடியாது என்று யூசுப் கான் குத்தி காட்டிய போது சித்திக் ஹாசனின் தன்மானத்துக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. யாரடா துரோகி என்று கூறியவனின் கை உடைவாளை ஓங்கி உருவியது. விரோதிகளின் பீரங்கி படையை மறைந்திருக்கும்படி சொல்லி அழிவை உண்டாக்கும் அவைகளின் முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாத பாமினி படைகளை அழைத்து கொண்டு போய் பலியிடப் போகிறானே, அவன்தான் துரோகி. இன்னமுமா விளக்க வேண்டும்? அற்ப குணம் படைத்த அபினிசியனே, இன துரோகி என்பதை அறியாமல் உன் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருக்கும் படைகளுக்கு முதலில் உத்தரவிடு, திரும்பிச் செல்லும்படி என்று சீறினான் யூசுப் கான். அவன் கூறியதை கேட்ட கூட்டத்தினர் திகைத்தார்கள். வெறுப்புடன் சித்திக் ஹாசனை பார்த்தார்கள். நிலைமை கட்டுக்கடங்காமல் போவதை கண்டவன் கொதித்தெழுந்தான். டேய் அற்பனே, கற்பனை செய்து கண்டபடி ஏதேதோ பிதற்றி என் படை வீரர்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் உன்னை கொல்லாமல் விடப்போவதில்லையடா. மூர்காவேசமாக முழங்கியபடி வாளை சுழற்சி கொண்டு ஓடி வந்தான் சித்திக் ஹாசன். நிராயுதபாணியாக நின்றிருந்த யூசுப் கான், வாளிலே நீ காட்டும் வல்லமையைத்தான் நான் பார்த்து விட்டேனே என்று ஏளனமாக கூறியபடி லாவகமாக ஒதுங்கி கொண்டான். உடனே அங்கிருந்த தளபதிகளில் ஒருவன் தன் உடை வாளை உருவி யூசுப் கானிடம் வீசினான். சித்திக் ஹாசனின் அடுத்த இலக்கு அவன் மீது விழுவதற்குள் அதை தடுக்க வலிய அந்த வாளை பற்றி கொண்டு புயலாக பாய்ந்தான் யூசுப் கான். வாளோடு வாள் மோதின. அவமானமடைந்த ஆத்திரமும் சூழ்ச்சி வெளிப்பட்டு விட்டதினாலே ஏற்பட்ட வெறியும் சேர்ந்து சித்திக் ஹாசனின் வாளை மின்னலாக்கி வீச வைத்தது. மின்னல்களை இருள் விழுங்குவது போல அவனது அத்துணை வீச்சுக்களையும் வீணாக்கி கொண்டிருந்தான் யூசுப் கான். இருவரும் சுழன்று சுழன்று சாடிக்கொண்டார்கள். இருவர் உடலிலும் பல இடங்களில் வாழ்முனைப்பட்டு குருதியை வழிய வைத்தது. அவர்களின் செயலை தடுக்கவோ விலக்கவோ யாரும் முயலவில்லை. அந்த போரின் முடிவிலே உண்மையை அறிந்து கொள்ளும் ஆவலுடன் காத்திருந்தனர் படை வீரர்கள். அவர்களை அதிக நேரம் காக்க வைக்கவில்லை யூசுப் கான். தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தவன் சட்டென்று திறமையான ஒரு வீச்சினாலே சித்திக் ஹாசனின் வாள் அவன் இரும்பு பிடியிலிருந்து நழுவி எகிரி போய் விழும்படி செய்தான். இமைக்கும் நேரத்தில் இடைவெளியே கொடுக்காமல் தனது அடுத்த வீச்சை அந்த அபினிசியனின் இதயத்திலும் பாய்ச்சிவிட்டான். வாள் புகுந்த நெஞ்சை இரு கைகளாலும் அழுத்தி கொண்டு மூச்சு முட்ட பரிதாபமாக ஓலமிட்டவாறு நிலத்தில் சரிந்தான் சித்திக் ஹாசன். அவன் இதயத்திலிருந்து உருவிய வாளில் படிந்த இரத்தத்தை அவன் உடைகளிலேயே துடைத்த யூசுப் கானின் முகத்திலே வெறுப்பு வழிந்தது. இந்த துரோகியின் இரத்தத்தில் நனைந்த இந்த கத்தியை கூட இனி எந்த முசல்மானும் தொடமாட்டான் என்று கூறி அவன் அருகிலேயே அதை தூக்கி வீசினான் யூசுப் கான். இவனது இந்த ஈனச் செயலுக்கு இவன் மன்னனும் கூட உடந்தையாக இருக்க வேண்டும். இதை நம் மன்னர்களுக்கும் எச்சரிக்க வேண்டாமா என்று கேட்டான் ஒரு தளபதி. இது காதில் விழுந்தபோது மரண அவஸ்தையில் இருக்கும் சித்திக் ஹாசன், இந்த செயலுக்கு என் சொந்த விருப்பு வெறுப்புதான் காரணம். ஆதில் ஷா அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்ட நான் மட்டுமே துரோகி என்று திணறியபடியே ஒரு உண்மையை வெளியிட்டுவிட்டு பழி தீர்த்து கொள்ள முடியாமலேயே உயிர் நீத்தான் அந்த ஒப்பற்ற வீரன். இதற்குள் ராமராயருக்கு சித்திக் ஹாசனின் மரணம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. நதியின் படுக்கையில் நாணல் புதரில் மறைந்திருந்து நடந்தவற்றையெல்லாம் கவனித்து வந்த விஜயநகரத்து ஒற்றர்கள் மகா மண்டலேஸ்வரரிடம் போய் நிலைமையை விளக்கினார்கள். பாமினி சுல்தான்களை பதற வைக்கும் மகத்தானதொரு சதித்திட்டம் நாசமானதும் மறைந்திருக்கும் தமது வீரர்களை வெளிவந்து பாமினி படைகளை தாக்கும்படி கட்டளை பிறப்பித்தார் ராமராயர். யூசுப் கானுடைய குற்றச்சாட்டின் உண்மை அப்போது உறுதியாயிற்று. தக்க சமயத்தில் அவன் வந்து தடுத்திருக்காவிட்டால் எதிர்கரைக்கு சென்றிருக்கும் தங்கள் அத்துணை பேரையும் விஜயநகர பெரும் படை பலி கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பார்த்து நெஞ்சம் நடுங்கினார்கள். இன துரோகியான அவனது உடலை கூட தீண்ட விரும்பாத அவர்கள் அதை எடுத்து அடக்கம் செய்யாமல் அப்படியே கழுகுகளுக்கு விருந்தாக்கிவிட்டு விஜயநகரத்து பீரங்கி படைகளின் தாக்குதலிலிருந்து தப்ப வேகமாக பின்வாங்கினார்கள். சித்திக் ஹாசனின் துரோகத்தினாலும் மரணத்தினாலும் காலியான அவனது இடத்தை யூசுப் கானுக்கே அளித்து நிறைவு செய்தார்கள் தளபதிகள். வெள்ளமென பொங்கி வரும் விஜயநகரத்து சேனைகளின் வீராவேச தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சொற்ப சேதத்துடன்
மிகவும் சாமர்த்தியமாக தப்பி பிழைக்க வழிவகுத்து அத்துணை படைகளையும் நடத்தி சென்று பத்திரமானதொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான் யூசுப்கான். இதற்குள் சித்திக் ஹாசனின் துரோகம் பற்றிய செய்தி பாமினி பட்டாளம் முழுவதும் பரவிவிட்டது. யூசுப் கானின் வரவு நிஜாம் ஷாவுக்கும் குதுப் ஷாவுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்தன. யூசுப் கான் மூலம் சித்திக் ஹாசனின் துரோக செயலை அறிந்த அவர்களுக்கு ஆதில் ஷாவின் நல்லெண்ணத்திலே நம்பிக்கை தளரலாயிற்று. சித்திக் ஹாசன் இறக்கும்போது இந்த செயலுக்கு ஆதில் ஷா ஆட்பட்டவர் அல்ல என்று கூறினாலும் அதை நம்ப முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள் குதுப் ஷாவும் நிஜாம் ஷாவும். தன் நாட்டில் பலவந்தமாக மற்றவர்கள் புகுந்து காட்டையும் மேட்டையும் அழித்து படைகளின் போக்குவரத்தை பாதைகளை அமைத்து கொண்டு தன்னையும் இந்த கூட்டிலே கட்டாயப்படுத்தி சேர்த்திருப்பதாகவும் தான் என்றுமே விஜயநகரத்துக்கு விரோதமாக இருக்க போவதில்லை என்றும் வாக்களித்து ராமராயரின் பாசறைக்கு தூது அனுப்பிய செய்திகள் எல்லாம் ஒற்றர்கள் மூலம் அவர்களுக்கு கிடைத்தே இருந்தன. அதற்கு ஏற்றாற் போலவே ஆதில் ஷா போர்க்களத்துக்கு தம் படைகளுடன் வந்து செயல்படாது சோம்பியே இருந்தார். ராமராயருக்கும் ஆதில் ஷாவுக்கும் இடையே அடிக்கடி தூது கோஷ்டிகள் போய் வந்து கொண்டிருந்தன. இவைகளை எல்லாம் கொதிப்போடு கவனித்து வந்தார்கள் கூட்டணி படையினர். குதுப் ஷாவும் நிஜாம் ஷாவும் தங்கள் படையுடன் விஜயநகர படையணியை தாக்கிய போதும் கூட ஆதில் ஷா உதவிக்கு வந்து ஒத்துழைக்கவில்லை. தோற்றோடி வந்தவர்களை சித்திக் ஹாசனின் இந்த செயல் சீரியழ செய்தது. நட்பு போர்வைக்குள் இருந்து கொண்டு நாசவேலையும் ஆதில் ஷாவிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவர்கள் அவரது வேஷத்தை கலைத்துவிட்டு உண்மையாக நடந்து கொள்ளும்படி வற்புறுத்தி வயதிலே மூத்த மத தலைவர்களை மறுபடி தூதாக அனுப்பினார்கள். ஆதில் ஷா இந்த தூதிற்கு மறுப்பானால் முடிவாக பழி தீர்த்து கொள்ளுவோம் என்று கூறி வரும்படியும் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். ஆனால் தூதுவர்கள் விவகாரம் பேசுவதற்கே சந்தர்ப்பம் அளிக்கவில்லை ஆதில் ஷா. சித்திக் ஹாசனின் செயலும் மரணமும் அவரை சிந்திக்க செய்துவிட்டன. யாரை தம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக எண்ணி இருந்தாரோ அவனாலேயே தம் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டதை எண்ணி பார்த்தார் ஆதில் ஷா. அல்லாவின் திரு உள்ளம் என்ன என்பது இப்போது அவருக்கு புரியலாயிற்று. அப்போது நேரம் பிற்பகல் 3வது தொழுகைக்காக மண்டியிட்டார் அவர். உள்ளம் உருக அல்லாவை நினைத்து தொழுகை நடத்தினார். யா அல்லாஹ், யா குதா, தங்கள் திருவுள்ளம் இதுதான் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். இந்த நிமிடம் முதல் ராமராயரின் நட்பை உதறிவிட்டு இஸ்லாத்தின் ஏற்றத்துக்காகவே இந்த உயிரை அர்ப்பணிப்பேன். தாங்கள் மனம் வைத்து என் செயல்களை வெற்றியாக்கி தர வேண்டும் என்று நமாஸ் செய்து கொண்டு எழுந்தார். உள்ளத்தை உறுதியாக்கி கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவரின் முன்னே நிஜாம் ஷாவின் தூதுவர்கள் வந்து வணங்கி கடிதத்தை நீட்டினார்கள். அதை வாங்கி படித்த ஆதில் ஷா தாம் தீர்மானித்த முடிவை அவர்களிடம் தெளிவாக்கி அனுப்பினார். ஆதில் ஷாவை இணங்க வைக்க சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று நினைத்து வந்த தூதுவர்கள் சிந்தை மகிழ்ந்து திரும்பினார்கள். விஜயநகரத்து பாசறையிலே வெற்றி செருக்கோடு அமர்ந்திருந்த ராமராயரின் உள்ளத்தில் புயல் வீசிக்கொண்டிருந்தது. சாம்ராஜ்யத்தின் பாதாள சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி செல்வது என்றால் அதைவிட அவமானம் வேறு என்ன வேண்டும்? கைதி தப்பிவிட்ட செய்தி வந்த கையோடு சித்திக் ஹாசனுடன் அவன் போரிட்டு அவனை கொன்ற காட்சியையும் வந்து கூறினார்கள் ஒற்றர்கள். சித்திக் ஹாசனோடு தான் வகுத்திருந்த திட்டங்கள் எல்லாம் சீரழிந்ததை எண்ணி சினம் கொண்டிருந்தார் ராமராயர். ஆனால் இதை பற்றி யாரையும் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் ராமராயர் எந்த நிமிஷம் யாரை கூப்பிட்டு என்ன கேட்பாரோ என்று அனைவருமே நடுங்கிக் கொண்டிருந்தனர். தனிமையிலே குழம்பிய உள்ளத்துடன் உட்கார்ந்திருந்தான் வேங்கடாத்ரி. அப்போது அவனை தேடிக்கொண்டு வந்தான் ஒரு வீரன். அவன் கையில் வேங்கடாத்ரியின் முத்திரை மோதிரம் இருந்தது. தங்களை காத்து கொள்ள ஓடி ஒளிந்த பாமினி படைகளை விரட்டி சென்ற விஜயநகரத்து படையணியில் போரிட்ட வீரன் அவன். வேங்கடாத்ரிதான் அதற்கு தலைமை தாங்கியும் சென்றிருந்தான். தங்கள் கையிலிருந்து இந்த மோதிரம் போர்க்களத்திலே தவறி விழுந்துவிட்டது போல் இருக்கிறது, என் கண்ணில் பட்டது, கொண்டு வந்தேன் என்று கூறி அதை நீட்டிய வீரனை நிமிர்ந்து பார்த்தான் வேங்கடாத்ரி. சலனமற்று இருந்தது அந்த வீரனின் முகம். மௌனமாக அந்த மோதிரத்தை வாங்கி கொண்ட வேங்கடாத்ரியின் உள்ளத்திலோ சிந்தனைகள் சூறாவளியாயின. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.